ரெண்டாவது மந்திரம் எழுதுங்க. ரெண்டாவது மந்திரத்தை திரும்ப போடணுமா? எழுதுங்க. பொருளும் சொல்லணுமா? அருள் 10 ரெண்டாவது மந்திரம். நடராஜ பெருமானே, குற்றமற்றவனே, என்றும் உள்ளவனே, நெற்றிக்கண் உடையவனே, வானோர் தலைவனே, ஒப்பற்றவனே, உன்னை காண்பதற்காக கூவி அழைத்து உலகம் முழுவதும் தேடினேன், உன்னை காண முடியவில்லை. செம்மையாக அமைக்கப்பட்ட நீர்நிலையை உடைய திருப்பெருந்துறையில் எழுந்தருளியவனே, மலர் மிகுந்த குருந்த மரத்தடியில் எழுந்தருளியவனே, மெய்ப்பொருளே, அடியேன் விரும்பி அழைத்தால் அஞ்சாதே என்று அருள் செய்வாயாக. குறிப்புரை: உயிர் தானே முயன்று இறைவனை அடைய முடியாது. அஞ்சாதே என்று அருள் செய்வாயாக. அதந்துவே, அதந்துவே என்பதற்கு, அதந்துவே என்பதை ஒரு கன்னட சொல்லாக எடுத்தோம்னா அஞ்சாதே, அதந்துவே என்பதை மலையாள சொல்லா எடுத்தோம்னா அது என்ன என்று சொல்லுவாயாக அப்படின்னு அர்த்தம். இவர் கன்னட சொல்லா எடுத்திருக்கிறார். என்று அருள் செய்வாயாக. குறிப்புரை: உயிர் தானே முயன்று கடவுளை காண முடியாது. தேடுவதாலும் காண முடியாது. தேடும்போது, அடுத்த பாயிண்ட் முக்கியம், தேடும்போது அந்த உயிரினுடைய பக்குவத்தை பார்த்து இறைவன் தானே அருள் செய்வார் என்பதை இந்த மந்திரம் கூறுகிறது. திருத்தம் என்ற சொல்லை தலத்து திருப்பெருந்துறையோடு சேர்த்து ஆன்மாக்களை திருத்துகின்ற என்றும் பொருள் எடுக்கலாம். என்ன எழுதுனீங்க? திருத்தம் என்பதை திருப்பெருந்துறையோடு சேர்த்து ஆன்மாவை திருத்துகின்ற என்றும் பொருள் எடுக்கலாம். அருத்தம் என்றால் பொருள் அர்த்தம். சமஸ்கிருத வார்த்தை. அர்த்த காம மோட்ச அப்படிம்பாங்க சமஸ்கிருதத்தில். அர்த்தம்னா பொருள், அர்த்தம்னா பொருளானவன். பேரொளி காலத்தில் இறைவன் நீட்டினை பூசி இருப்பது இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறுத்தனே, அப்படி ஒவ்வொன்றா எடுக்கணும். இந்த மந்திரத்தில் இறைவனுடைய இலக்கணங்கள் எல்லாம் தொகுத்து சொல்லியிருக்கிறார். இந்த மந்திரத்தில் இறைவனுக்குரிய இலக்கணங்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று நிறுத்தனே, நடராஜருடைய ஐந்தொழில் சொல்லப்படுகிறது. ஐந்தொழில்ல இந்த இடத்துல அருளல் மட்டும் எடுக்கணும். ஊன நடம் அதெல்லாம் எடுக்கக்கூடாது. பிறப்பருக்கும் பெருநடனம் எடுக்கலாம், ஆனந்த நடனம்,
ஞான நடனம், அது எது வேணாலும் எடுக்கலாம். எதை மட்டும் எடுக்கக்கூடாது? ஊன நடம் எடுக்கக்கூடாது. அடுத்த வார்த்தையை அதை நிர்ணயம் பண்ணுது பாருங்க, நிமலனேன்னு சொல்லுது பாருங்க. அவன் நடனம் ஆடுறதே என்ன, எதை நீக்கிறதுக்கு தான்? மலம் நீக்குவதற்கு தான். மலமற்றவனாக இருந்து மலத்தை நீக்குகிறான். நீட்டனே என்பது குரு. அடுத்த தலைப்பு என்னது? அடுத்த தலைப்புல வந்து சத்குரு தரிசனம் வருது. நீட்டனே என்பது குரு. குரு எதை கொடுப்பவரா இருக்கணும்? ஞானத்தை கொடுக்கணும். நெற்றி கண்ணனை. நெற்றி கண்ணனை. சித்தியார்ல 66வது மந்திரத்தில் சிவன் குருவாக வரவில்லை என்றால் எந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கும் குருவும் இல்லாமல் போயிடும், ஞான நூல்களும் இல்லாமல் போயிரும்னு சொல்லுது சித்தியார் 66. நரர் சுரர் அங்கே இருக்கிறவங்க, நாராயணன் அதெல்லாம் வரும். அதில் இவங்களுக்கெல்லாம் யார் இல்லாமல் போயிருக்கோம்? குரு இல்லாமல் போயிருக்கோம். சித்தியார் 66. அந்த தேவர்களுக்கும் இவன் தான் குரு, இவன் தான் இறைவனுங்கிறது தான் விண்ணுலோர் பிரானேனார். நேற்று இந்த மந்திரம் நடத்தினாலும் ஞாபகம் வருது. ஒருத்தன் என்ற சொல்லுக்கு ஒப்பற்றவன், அதாவது மலங்களை நீக்குகின்ற அளவிற்கு ஆற்றல் படைத்தவன், வீடு வேறு தருபவன், மலங்களை நீக்கும் ஆற்றல் படைத்தவன், அவன் தான் ஒருத்தன். சைவத்தில் யார் பெருசு? யார் பாச நீக்கம் செய்கிறாரோ அவர் பெரியவர், யார் சிவப்பேறு தருகிறாரோ அவர் பெரியவர். வேறு பேரு இல்லையே, பிரம்மன் பேரு திருமால் பேரு அப்படின்னு தான் இருக்கா? திருமால் வழிபட்டு பேறு பட்டதுனால திருமால் பேரு. அதனால் ஒருத்தனை. உன்னை ஓலமிட்டு அலறி உலகலாம் தேடியும் காணேன் அப்படிங்கிறதுல ஒரு செய்தி வச்சிருக்கிறாரு மாணிக்கவாசகர். ஒரு செய்தி சொல்றாரு. என்ன செய்தினா, இறைவனை தேடுவதனால் அடைய முடியாது. அந்த குறிப்புரையில் இருக்குது, தேடுவதனால் அடைய முடியாது, தேடாமலும் இருக்கக்கூடாது. தேடும்போது நம்முடைய பக்குவத்தை பார்த்து யார் அருள் செய்வா? இறைவன் அருள்வார். இந்த சிந்தனையோட தேடணும். இந்த சிந்தனையோட தேடணும். தேடுறதுனால இறைவன் கிடைச்சிருவாருன்னு நீங்க தேடுனீங்கன்னா அது தன்முனைப்பு. நம்ம தேடிட்டே இருப்போம், நம்ம பக்குவத்தை பார்த்து சாமி வருவாருன்னு தேடினீங்கன்னா அதுல முனைப்பு கிடையாது. திருமால் தேடினதுல என்ன பிரச்சனை? அவங்க நம்ம தேடினோம்னா சிவபெருமான் வருவாருன்னு அவங்க தேடலை. அதனாலதான் நம்ம இப்போ பிரசன்னாயர் கோயிலில் பேசுனதுல அம்மானையில் இருக்குது, வெளியே போய் தேடினாங்கன்னு ஒரு வார்த்தை இருக்குது அம்மானையில். அதே தான் இங்கேயும் சொல்றாரு. அவங்க வெளியே தேடினதுனால யாரை பார்க்கல? இறைவனை பார்க்கல. அது மட்டுமல்ல, தேடினது பெருசு இல்லை, என்ன இல்லாமல் இருந்தாங்க, பக்குவம் இல்லை. இதில் அழகா காசு பிள்ளை சொல்றாரு. நான் திருமால் வரலாறு சொல்லும் போதெல்லாம் உங்க இடத்துல அந்த இடத்துல அறியாமல் இருந்தது, முனைப்பு இருந்தது, பக்குவம் வரல அப்படின்னு பல தடவை சொல்லியிருக்கிறேன். அது நானா சொல்லிக்கிட்டே இருந்தேன். அது இதில் உரையில் அப்படியே இருக்கு. புரியுதா? தேடுவதனால் அடைந்து விட முடியாது, தேடவில்லை என்றாலும் அடைய முடியாது. பக்குவம் பார்த்து இறைவன் நீங்கள் தேடுறதை பார்த்து பக்குவம் இருந்தால் தான் வருவார். உங்ககிட்ட பக்குவம் இல்லைனாலும் அந்த பிறவி முழுதும் தேடினாலும் வரமாட்டார். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒருத்தன் ஒரு டிகிரியை முடிக்கிறான், ஒரு கம்பெனியில் வேலை தேடுறான், ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. இப்போ ஏதோ ஒரு கம்பெனியில் 2000 பேரை வேலை நீக்கம் செய்கிறான், சாஃப்ட்வேர் கம்பெனியில். அப்போ கம்பெனியில் வேலைக்கு நீங்கள் தேடுறீங்கன்னா நீங்கள் வேலை தேடுறது இருக்கட்டு, அதற்கான அந்த பக்குவத்தையும் எது பார்க்கும்? அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்காரன் பார்ப்பானல்ல. அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்காரன் பார்ப்பானல்ல. நம்ம கேட்டுட்டோங்கிறதுக்காக என்ன தரமாட்டான்? வேலை தரமாட்டானல்ல. இப்போ கவர்மெண்ட் வேலையாக இருந்தால் கூட, இப்போ நான் தமிழாசிரியருக்கு செலக்ட் ஆகும்போது எல்லாருக்கும் ஒரே சம்பளம் தான், ஆனால் ரேங்க் இருக்குது அதுக்கு. நான் 216 பேரில் நான் 33வது ரேங்கு, பிசியில் 3வது ரேங்கு கவர்மெண்ட் எக்ஸாமில் தமிழ்நாடு முழுசும். அந்த ரேங்க் எதுக்கு பயன்படும்னா ப்ரமோஷனுக்கு பயன்படும்.
ப்ரொமோஷனில் யாரை முதல்ல கூப்பிடுவான்? இந்த ரேங்க்காரங்களே ஏதோ ஒன்றுக்கு பயன்படும். நாளைக்கு கவர்மெண்ட்டுக்கே ஒரு வேலை இருந்தது. இப்போ நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முந்தி ஒரு சிலபஸ் புதுசாக மாறிச்சு. அதில் பிழை திருத்துகிற கமிட்டியில் நான் இருந்தேன். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கமிட்டி போட்டாங்க. ஒரு திருப்பூர் மாவட்ட கமிட்டியில் நான் இருந்தேன். அது முடித்து கொடுத்த பிறகு திரும்ப கொஞ்சம் தேவையாச்சுது. அதுக்கு பிறகு இங்கேருந்து கூப்பிட்டாங்க. திருமூர்த்தி மலையிலேருந்து ஆசிரியர் பயிற்சி கழகத்துக்கு தான் அந்த அந்த ப்ராஜெக்ட் வரும். திரும்ப கூப்பிட்டாங்க. திரும்ப ஒரு தடவை செஞ்சு கொடுத்தேன். அதெல்லாம் எதை வச்சு வந்தது? இப்போ கூப்பிட்றாங்க. இப்போ வந்து ஒரு தமிழ் திருக்குறள் வளர்ச்சி சங்கத்தில் இருந்து கூப்பிட்றாங்க. இப்போ திருக்குறள் வளர்ச்சி எதுக்கு சொல்கிறோம்? மாணிக்க வாசகருக்கு வருவோம். தேடிட்டு இருக்கிறது நம்முடைய வேலை. நம்முடைய பக்குவம் வரும்போது தானாக என்ன செய்யும்? பக்குவம் வரும்போது தானாக வரும். ஒரு திருமணம்னு எடுத்துக்கிட்டா கூட நம்ம ஒரு நல்ல மாப்பிள்ளையை தேடுறோம் அப்படின்னா முதல் தேடுதல்லையே கூட சில குடும்பத்துக்கு கிடைச்சிடும். சில குடும்பத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் 3000 ஜாதகம் பார்த்தார். எத்தனை ஜாதகம்? 3000 ஜாதகம் பார்த்தார். அப்போ அதற்குரிய நேரம் கூடணும், அதற்குரிய இது கூடணும், எல்லாமே அதில் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் வேலையில் இருக்குது, ஆன்மீகத்தில் ரொம்ப இருக்குது. அதில் இவர் ஒரு வார்த்தையை போட்டார், உலகலாம் தேடியும்னார். அந்த உலகலாம்ங்கிறதுக்கு எப்படி பொருள் எடுக்கணும் தெரியுமா? தல யாத்திரைன்னு எடுக்கணும். தல யாத்திரைன்னு எடுக்கணும். உலகலாம் நம்ம மாணிக்கவாசகர் அமெரிக்காவில் போய் தேடினாரா? நம்மளால் அதை சொல்ல மாட்டோம். இப்படி கேட்டால் தான் அவனுக்கு புரியும். அமெரிக்காவில் போய் தேடினாரா? ஆப்பிரிக்காவில் தேடினாரா? எந்த ஊருக்குள்ளே தான் தேடினார்? தமிழ்நாட்டிலேயே எல்லா மாவட்டங்களுக்கும் போகலை. யார்? அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறேன். எல்லா மாவட்டத்துக்கும் மாணிக்கவாசகர் போகலை. உலகலாம் என்பதன் பொருள் தல யாத்திரைன்னு அர்த்தம். அருணை வடிவேல் முதலியார் உரையில் இருக்குது. இந்த மாதிரி உலகத் திரிந்தேன் தேடினேன் வந்தாலே என்னது தான்? தல யாத்திரை. உலகெல்லாம் தேடியும் காணேன்னா என்ன அர்த்தம்? தல யாத்திரை போகிறதுனாலேயே இறைவன் கிடைச்சிட மாட்டார். அந்த தல யாத்திரை போகிறதுல ஒரு பக்குவம் வரும். அந்த பக்குவத்தில் யார் கிடைப்பா? இறைவன் கிடைப்பார். அங்கமாலை அதைத்தானே சொல்லுது. கால்களால் பயனென்கொல் கரை கண்டன் உரை கோயில் கோல கோபுர கோகரணஞ்சூழா கால்களால் பயனென்கொள்ங்கிறார். கோகரணம் எந்த ஊரில் இருக்கு? கோகரணம்ங்கிறது அது நீங்கள் சொல்கிறது திரிகோணமலை. கோகரணங்கிற தலம் வட இந்தியாவில் இருக்குது. இவர் வட இந்தியாவுக்கு யாத்திரை போக சொல்கிறாரு. வேறு கோயிலை தமிழ்நாட்டில் எந்த கோயிலையும் சொல்லலை. அவர் அதில் ஒரு ரகசியத்தை வச்சு பேசுகிறார். கால்களால் பயணங்கள் காசிக்கு போக அப்படி அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டு தலத்தில் 274 தலத்தில் ஒரு தலத்தையும் அதில் சொல்லலை. எந்த ஊரை சொல்கிறாரு? திருக்கோகரணம் அப்படிங்கிற ஊரை சொல்கிறார். என்ன சொல்ல வர்றாரு? கால்கள் நல்லா இருக்கும்போதே நீ என்ன செய்ய? யாத்திரை போகணும். அப்போ இங்கு உலகெல்லாம் தேடுதல் என்பதன் பொருள் என்ன? தல யாத்திரை செல்லுதல் தான். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினார்க்கு முறையாய் தொடங்குதல்ல தான் பக்குவம் இருக்கு. முறையாயினா என்னதுன்னா அந்த கரெக்டாக மாசத்துக்கு இத்தனை தலம் அப்படின்னா கரெக்டாக போகணும். அது ஒரு பெருமையாக சொல்லிட்டு அடையக்கூடாது. இந்த சனிக்கிழமை வையாபுரி ஐயா உரையில் சொல்லியிருக்காரு, என்னை போல் சிவபூஜை செய்வார் யாரும் இல்லை. அப்படி சொல்லி சிவபூஜை செய்யக்கூடாது. நான் இந்த சிவபூஜை செய்வதனால் எனக்கு வீடு வேறு கிடைக்கும் என்று செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அது சிவ தீவினைங்கிறார். என்ன வினை? சிவ தீவினைங்கிறார். சிவ தீவினை. நம்ம இப்போ சாதாரண ஒரு முற்றோதல்லையே பாடும்போதே சிலர் பாடி முடிச்சு நல்லா பாடணும்பாங்க. இது நம்மளால வேற சும்மா இருக்கவன். நேற்று கரூரில் செஞ்சு காட்டணும், கடந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. நம்மளால வேற சும்மா இருக்கவன் அப்படிம்பான். உசுப்பேத்திய சைவத்தவர் வழி பண்ணிட்டான். எனவே உலகெல்லாம் தேடியும் என்பதன் பொருள் என்ன? ஆமாம், சைவத்தில் உலகங்கிறதுக்கு உயர்ந்தவர்னு அர்த்தம். உலகங்கிற வார்த்தைக்கு சைவத்தில் உயர்ந்த, உலகம் என்பது உயர்ந்தோர்மேட்டே. உலகத்தில் 4 பேர் 4 வார்த்தையை சொல்லுவாங்கன்னா பெரியவங்க சொல்லுவாங்கன்னு அர்த்தம். உலகம் ஏதாவது பேசிடக்கூடாதுன்னு தான் நான் பயப்படுறேன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? பெரியவங்க ஏதாவது பேசிடுவாங்கன்னு பயப்படும். உலகெல்லாம் தேடியும் காணேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயில் என்பது நமக்கு இறைவனுடைய தடத்த நிலைகளை தான் தரும். இங்கு மாணிக்க வாசகர் இவனுடைய சொரூப நிலையை பார்க்க ஆசைப்படுறார். தடத்த நிலைகளை கோயிலில் பார்க்கலாம். இறைவன் காட்சி கொடுத்தாலுமே என்ன நிலை தான்? நீங்கள் சிதம்பரம் போகும்போது நடராஜரே வந்து காட்சி கொடுத்துட்டாலும் அது என்ன நிலை தான்? தடத்த நிலை தான். இவர் சொல்றது எதை? சொரூப நிலையை சொல்றார். சொரூப நிலையை சொல்றார். அந்த சோதியை சுடரே சூழொளி விளக்கிலே
அருணை வடிவேலனார் சோதி என்பது சொரூபம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. பதியமே எதில் தான் தொடங்குது? சொரூபத்தில் தான் தொடங்குது. சோதி என்பது சொரூபம், சுடரே என்பது அம்மை, சூழொளி விளக்கே என்பது அம்மையின் அருளினுடைய ஒரு கூறு அப்படின்னு கொடுத்துருக்கிறார். அதனால் சைவம் தேடுதலை ஊக்குவிக்கிறது. தேடுதல் எதா மாறணும்னா நாடுதலாக மாறணும் அப்படின்னு நான் சொல்லலை, ஆதீன புஸ்தகத்தில் இருக்கு. தேடுதலுக்கும் நாடுதலுக்கு என்ன வேறுபாடுன்னா, அயன்மால்கிட்ட தேடுதல் இருந்தது, நாடுதல்னா விரும்புதல். விரும்புதல் இல்லை. சிவன் எனக்கு கிடைக்கணும் அதனால தேடுறேன்னு சொல்லலையே. சிவன் எனக்கு கிடைக்கணும் அதனால தேடுறேன்னு சொல்லலையே. அந்த நான் தேடுதல் வேற, விரும்புதல் வேற. அதனால தான் நமக்கு இந்த திருவருட்பயனில் ஒரு மந்திரம் இருக்குது. துஞ்சினனோ போயினனோ சொல்லுன்னு ஒரு மந்திரம் முடியும். அந்த மந்திரத்தை எழுதுனீங்கன்னா இந்த இடம் புரியும். அந்த மந்திரத்தினுடைய முடிவு துஞ்சினனோ போயினனோ சொல். அந்த மந்திரத்துக்கு பொருள் என்னன்னா, ஒரு பொருளுக்கு உரியவன் பஞ்சமுடன் ஒருவன் வைத்த நிதி கவர துஞ்சினனோ போயினனோ சொல். அந்த முதல் வார்த்தை மட்டும் வரமாட்டுக்கு. வைத்த நிதி கவர துஞ்சினனோ போயினனோ சொல். அந்த மந்திரத்துக்கு பொருள் என்னன்னா, வர காப்பி தான் நான் குடிப்பேன். மந்திரத்தின் பொருள், ஒரு பொருளுக்கு உரியவன் தூங்கினால் அவன் பொருளை எடுத்து விடலாம். ஒரு பொருளுக்கு உரியவன் அங்கு இல்லை என்றால் அந்த பொருளை எடுத்து விடலாம், தேடி எடுத்து விடலாம். ஆனால் சிவம் என்ற பொருள் இல்லாத இடம் கிடையாது. சிவம் என்ற பொருள் தூங்குகின்ற பொருளும் கிடையாது, தூங்குகின்ற பொருளும் கிடையாது. இப்போ அந்த வஞ்சமுடன் ஒருவன் வைத்த நீதி கவர துஞ்சினனோ போயினனோ சொல்லுங்கிற அந்த மந்திரம் என்ன சொல்ல வருது? சிம்பிளான செய்தி இதுதான். எல்லா இடத்துலையும் இல்லாத பொருளை தேடலாம், எல்லா இடத்துலையும் இருக்கிற பொருளை விரும்ப தான் செய்யணும். தேட வேண்டியது இல்லை, தேட வேண்டிய அவசியம் கிடையாது. உண்டா இல்லையா? சிவனை தேட வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போ எந்த ஸ்டேஜுக்கு வந்தால் எல்லா இடத்துலையும் இருக்கிறானுங்கிறது புரிஞ்சுட்டுனா தேட வேண்டியதில்லை. எல்லா இடத்துலையும் இருக்கிறானுங்கிறது ஈஸியாக புரியாது, தேடினவரை தான் புரியும். தேடி கண்டு கொண்டேன் தான், கண்டு கொண்டேன் கிடையாது. என்ன சொன்னார்? தேடினேன், தேடின பிறகு உள்ளதான் இருக்காங்கிறத கண்டுகிட்டேன். நேரடியாக கண்டுகொள்ள முடியாது. எப்படி தான் காண முடியும்? தேடி தான் கண்டுபிடிக்க முடியும். போர் போட்டால் தான் எத்தனை அடியில் தண்ணி வரும்னு தெரியும். போரே போடாமல் தண்ணி வருதுன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதில் இவ்வளோ பெரிய அரிய செய்தியெல்லாம் அதில் வச்சு உலகலாம் தேடியும் காணேன்னார். உலகலாம் என்று சொன்னது அந்த இடம் ஒரு அழகான இடம். நீங்கள் இந்த கேள்வியை கேட்கணும். அமெரிக்காவில் போய் தேடினாரா, ஆப்பிரிக்காவில் தேடினாரா, பெருமுடாஸ் தீவில் போய் தேடினாரா? எங்கே தான் தேடினாரு? தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் தேடலை. திருப்பெருந்துறை, திருவாதூர், திருவண்ணாமலை, திருக்கழுக்குன்றம், சில தலங்கள் தான். புரியுதா? அதை சொன்னார். காணேன். இந்த காணேன் என்பதன் பொருள் புறத்தை தேடி அது சிவபுண்ணியமாகி அகத்தை கண்டேன்னு பொருள் எடுக்கணும். அப்படி பொருள் எடுக்கணும். காணேன்னு அவர் சொன்னதுனால அப்படியே பொருள் எடுக்கக்கூடாது. ஒரு பெரிய தொழிலதிபர் நமக்கு கொஞ்சம் கஷ்டம் சார்னா, வாங்க சார் என்னுடைய செலவுலையாவது உங்களுக்கு இட்லி வாங்கி தரேன்னு சொல்ல முடியுமா? ரொம்ப கஷ்டங்கிறாரு. காலையில் டிஃபன் திங்கிறது கூட காசு இல்லை போல. அவர் கஷ்டம்னு சொன்னது, அவர் 1 லட்சம் கோடி பிஸ்னஸில் ஏதோ ஒரு 5-6 கோடியில் பிரச்சனைன்னு அர்த்தம். புரியுதா? இவ்வளோ பெரிய பணக்காரன் கஷ்டம்னு சொல்லிட்டான். வாங்க சார், சாப்பாட்டுக்கே வழியில் போல சார், நான் சைக்கிளில் வச்சு கூப்பிட்டு போகிறேன் சார், வாங்க சார் அப்படின்னா அவனை கூப்பிட முடியுமா? அதுக்கு பொருள் அப்படி கிடையாதுன்னு தெரியுதுல்ல. அதே தான் மாணிக்கவாசகர். காணேன் என்பதன் பொருள் கண்டேன்.
கண்டேன்னு பொருள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தானா? மந்திர பதியத்தின் தொடக்கம் சொல்லுங்க, பதிய தொடக்கம் சொல்லுங்க. சோதியே, சோதினாலே கண்டேன் தான், சோதினாலே கண்டேன் தான், தரிசனம் தான். வெளியே தேடினேன், அதனால் ஒரு பக்குவம் வந்தது, அதனால் உள்ளே கண்டேன், அப்படி பொருள் எடுக்கணும். திருத்தமாம் பொய்கை என்பது, திருத்தமாம் பொய்கை என்பது இறைவனுடைய அருளை குறித்தது. பத்தே என்ன பத்து தான்? அருள் பத்து தான். நமக்கு நீர்னாலே உருவ அருள் நீர்னு மாணிக்க வாசகரே சொல்றார். நீர்னாலே நமக்கு அருள் தான். திருப்பெருந்துறை குருவுக்கான குறியீடு, குருந்தமரம் குருவுக்கான குறியீடு, செழுமலர் என்பது என் அகத்தாமரைகளை மலர வைத்து என் ஆன்மாவியாகிய வண்டுக்கு, நானே ஒரு அழகான ஒரு உரை எழுதி தந்திருக்கேன் உங்களுக்கு. என் அகத்தாமரையை மலர்வித்து என் ஆன்மாவாகிய வண்டுக்கு சிவானந்த தேனை தந்தாய்னு குறியிடுது. அதான் செடுமலர். என் அகத்தாமரையை மலர வைத்து என் ஆன்மாவாகிய வண்டுக்கு சிவானந்த தேனை தந்தாய். செடுமலர் குருந்தம் ஏவிசீர் அருத்தன். அருத்தன் என்றால் பொருளானவன். பொருள் என்பதற்கு இந்த இடத்துல மெட்டீரியல்னு அர்த்தம் கிடையாது. இங்கு பொருள் என்பது மெட்டீரியல் கிடையாது. பொருள் என்பது மெய்ப்பொருள் சொல்றோம், முப்பொருள் மெய்ப்பொருள், அந்த மீனிங்கில் எடுக்கணும். மெய்ப்பொருள் காண்பது அறிவு, செம்பொருள் மெய்ப்பொருள், அந்த பொருள் எடுக்கணும். சத்து, சத்துன்னு பொருள் எடுக்கலாம், செம்பொருள்னு பொருள் எடுக்கலாம், மெய்ப்பொருள்னு பொருள் எடுக்கலாம். உலகத்தில் உள்ள நீர் நிலம் போன்ற மெட்டீரியல் பொருள் என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. அருத்தன்னார். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா மறையுமாய் மறையின் பொருளுமாய், அந்த பொருள் எடுக்கணும். மறையின் பொருளுமாய். அந்த எங்கள் தமிழாசிரியர் இதில் சொல்லுவாங்க அடிக்கடி, அதாவது வாழ்வதற்கு பொருள் வேண்டும், எந்த மொழி வேண்டுமானாலும் படி, வாழ்வதில் பொருள் வேண்டும், தமிழ் படி அப்படிம்பாங்க. அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிறது கஷ்டம், புரியுதா? வாழ்வதற்கு பொருள் வேண்டும், எந்த மொழி வேணாலும் படி, வாழ்வதில் பொருள் வேண்டும், தமிழ் படி. மீனிங்ஃபுல் லைஃப் அப்படிம்பாங்க. வாழ்வதில் பொருள்னா என்ன அர்த்தம்? பணம் வேணும், என்ன வேணாலும் படி, வாழ்க்கை மீனிங்ஃபுல்லாக இருக்கணும், தமிழ் படி. அப்படி வாழ்வதற்கு பொருள் வேண்டும், என்ன வேண்டுமானாலும் படி, வாழ்வதில் பொருள் வேண்டும், தமிழ் படி அப்படி சொல்லுவாங்க. அந்த இடத்துல அந்த பொருள், மீனிங் என்ற பொருள். நான் உன்னை விரும்பி அழைக்கிறேன். விரும்பி அழைத்தல் என்பது, விரும்பி அழைத்தல் என்பது ஜீவன் முக்தருடைய மாணிக்க வாசகருடைய பக்குவத்தை காட்டுகிறது. எல்லாரும் அழைக்க முடியாது. அழைப்பதற்கு ஒரு காரணம் வேண்டும், பக்குவம் தான் காரணம். முந்தைய பதிகத்தில் என்ன சொன்னார்? நீ என்னைய கூப்பிடுனாரு, இப்போ நான் கூப்பிடுறேங்கிறார். இந்த வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிங்களா யாராவது? ஏனுங்க, போன மந்திரத்தில் என்ன சொன்னார்? வருகை என்று அருள் போய் கூப்பிடு கூப்பிடுனாரு. இங்கே என்ன சொல்கிறாரு? நான் ஒன்றை கூப்பிடுறேங்கிறார். இந்த மந்திரத்தில் பார்த்தாரு, வெயிட் பண்ணி பார்த்தாரு, ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. விரும்பி அழைத்தால், அடியேனேன் ஆதரித்து அழைத்தால், எல்லா மந்திரத்திலையும் இருக்குங்க. இந்த வித்தியாசத்தை இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. ரெண்டாவது மந்திரத்துக்கு தான் வந்திருக்கோம். நல்ல வேலை இப்போவாவது கண்டுபிடிச்சோம். என்ன வித்தியாசம் சொல்லுங்க? பதிகம் 28ல் வா என்னை கூப்பிடு கூப்பிடுனாரு. பதிகம் 29ல் என்னது? நான் ஒன்றை கூப்பிடுறேன், நான் ஒன்றை கூப்பிடுறேங்கிறார். புரியுதா? இதெல்லாம் மாணிக்கவாசருடைய பக்குவத்தை காட்டுவது. இதை ஒட்டிய ஒரு செய்தி கரூரில் நேற்று நடத்தினேன். இந்த கரூரில் நடத்தும்போது நான் சொன்னேன், இப்போ நான்
ஏதோ ஒரு கட்சியில் போய் எனக்கு எம்எல்ஏ சீட்டு தாங்கன்னு கேட்குறேன்னா அதற்கான தகுதி இல்லாமல் கேட்க முடியுமா? நான் ஏற்கனவே ஒரு வார்டு மெம்பராக இருக்கணும், அல்லது பஞ்சாயத்து தலைவராக இருக்கணும், அல்லது 50,000 ஓட்டில் ஜெயித்திருக்கணும், அல்லது ஏற்கனவே பழைய எம்எல்ஏவாக இருக்கணும், அல்லது கட்சியில் மாவட்ட பொறுப்பில் இருக்கணும். இப்படி நிறையா இருக்குல்ல. இது எதுவுமே இல்லாமல் நான் திடீர்னு எனக்கு எம்எல்ஏ சீட் தாங்கன்னு கேட்க முடியுமா? அதே தான் மாணிக்க வாசகருக்கு சொன்னேன். அதே மாதிரி தான் மாணிக்க வாசகர் என்னை கூப்பிடுன்னு சொல்கிறார். நான் இறைவன் அழைக்கிற தகுதி யாருக்கு இருக்குது? இங்கேயும் அதே தான். புரியுதா? நான் ஒன்றை கூப்பிட்றேன், நான் இறைவனை கூப்பிடுற தகுதி யாருக்கு இருக்குது? இறைவனுக்கு இருக்குது. இறைவனை கூப்பிடுற தகுதி மாணிக்க வாசகருக்கு இருக்குது. இறைவனை கூப்பிடுற தகுதி அப்படின்னா என்னன்னா சொல்லுங்க. ஆமாம் ஆமாம், அழைத்தாளுங்கிறார்ல, அடியேனேன்னு விரும்பி அழைத்தாளுங்கிறது தானே உரை. ஆதரித்து அழைத்தாள். எவ்வளோ பெரிய வித்தியாசம்! இதே பெரிய கண்டுபிடிப்பு. பதிகம், முந்தைய பதிகத்தில் நீ கூப்பிடுனாரு, இந்த பதிகத்தில் நான் கூப்பிடுறேங்கிறார். நான் கூப்பிடுறேங்கிறார். இப்போ அந்த இறைவனை பார்த்து நீ கூப்பிடுன்னு சொல்றதுக்கும் தகுதி வேணும், இறைவனை நம்ம கூப்பிடுறதுக்கும் தகுதி வேணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். இதெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு, நடத்தினதெல்லாம் உங்களுக்கு கொஞ்ச நேரம் நடத்தினேன். அந்த ஒரு உதாரணம் சொன்னேன். இப்போ நம்ம ஒரு பேங்க்குக்கு நான் ஃபோன் போடுறேன், சார் ஒரு டெபாசிட் பண்ணணும், நீங்கள் மேனேஜர் வீட்டுக்கு வர முடியுமா அப்படிங்கிறோம். எவ்வளோ சார் டெபாசிட்? ஒரு 2,500 சார் டெபாசிட் பண்ணுறோம். பிச்சுப்படும் எத்தனை பேருடா ஊருக்குள்ள சுற்றுறீங்க அப்படிப்பாரு. 2.5 கோடி ரூபான்னு சொல்லி பாருங்க. இதுதான் சார் வித்தியாசம். இதை சொல்லி கொடுத்தேன். ஒரு சிலர் புத்தகத்தை வச்சுக்கிட்டே அவங்க பாட்டுக்கு அதில் இருக்கிறத படிப்பாங்க. அப்படி எனக்கு கவலை கிடையாது. நான் என்கிட்ட சாமி சொல்கிறது தான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு புத்தகத்தில் இருக்கிற சொல்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. 5 புத்தகத்தை உங்களுக்கும் அப்படி தான் நடத்த போகிறேன். ஒரு 5 புத்தகத்தை ஒப்பிட்டு நடத்த போகிறேன். ஆமாம், அவங்களுக்கும் அப்படி தான் நடத்தினேன். இதில் வேறு எந்தெந்த இடத்துலலாம் என்னென்ன மேற்கோள்கள்லாம் வருது, பெரியவங்க சொல்கிறாங்க, பாடசாலை புக்கில் எங்கெல்லாம் செய்தி வருது, அதெல்லாம் சேர்த்து தான் ஃபுல் டைம் எடுத்து நடத்தினேன். ஆனால் என்ன, நம்ம நிறைய சார், நான் 250 கிலோமீட்டர் நான் தனி ஆளாக போய் 6:30 மணிக்கு புறப்படுறேன். சாயங்காலம் நைட்டில் வருது, மேக்ஸிமம் 9:30 மணி ஆகுது. மினிமம் 10. என் பையெல்லாம் நீங்கள் சுமந்தீங்கன்னா உங்களால் சுமக்க முடியாது. பை சுமக்க வேண்டியதுங்கிறதுக்காகவே உடற்பயிற்சி செய்கிறேன். ஏன்னா நம்ம உடம்பு வெயிட் போட்டுனா எதை சுமக்க முடியாது, பையை சுமக்க முடியாது. அதுக்காகவே உடற்பயிற்சி செய்கிறேன். இப்போ வரட்டி குடிச்சிட்டு இருக்கிறேன். பாவமாக பால் சேர்த்து குடித்தோம்னா என்ன வந்துடும்ட்டு, உடம்பு வந்துடும்ட்டு. அந்த உதாரணம் புரிஞ்சுதா? நான் ஒரு தனியார் பள்ளியில் வேலை பார்த்தேன். கோயில் புறப்படுறீங்களா? நீங்கள் எப்போ கிளம்பணும்? கோயிலுக்கு எப்போ கிளம்பணும்? இப்போ தனியார் பள்ளியில் வேலை பார்த்தேன். அங்கே அட்மிஷன் டைமில் பல கோடி ரூபா டேன் ஆகும். பல கோடி ரூபா டேன் ஆகும் அட்மிஷன் டைமில். அது ஒரு கிராமத்து வங்கியில் தான் அந்த பள்ளிக்கு அக்கௌண்ட் இருந்தது. ஒரு 5-6 பேர் வேலை பார்க்குற பேங்க். ஒரே ஒரு ஆளை தவிர எல்லாரும் ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க. 10 நாளைக்கு எங்கே இருக்க மாட்டாங்க. பேங்கில் டேன் ஓவர் சில லட்சம், பள்ளிக்கூடத்தில் டேன் ஓவர் சில கோடி. ஜீப் வந்துடும். நான் கண்ணால் பார்த்ததை சொல்கிறேன். ஜீப் வந்துடும். இந்த பணம் கட்டி அடுக்கிறாங்கல்ல, பணம் கட்டி அடுக்கிறதுக்கான அந்த தகர பெட்டியெல்லாம் வந்துடும். ஒரு ஆள் என்ன பண்ணிகிட்டே இருப்பான், பணத்தை எடுத்து அடிக்க, அதில் கெட்ட பேங்கில் கொண்டு இறக்க, திரும்ப வர, இது நடந்துகிட்டே இருக்கும். 10 நாளைக்கு, 10 நாள் 20 நாளைக்கு. அந்த மாணவர்கள் கட்டணம். அப்போ அதில் நீங்கள் புரிஞ்சிட வேண்டிய செய்தி என்ன? வங்கியே வரும் எப்போ? நம்மகிட்ட பணம் இருந்தால். இறைவனே வருவார் எப்போ? நம்மகிட்ட சாதனம் இருந்தால். இதுதான் செய்தி. இப்போ சாதனம் இருந்தால் இறைவன் வருவாருன்னு சொன்னால் புரியாது. பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்தோம்னா தெரியும். இதைத்தான் செய்யுங்கன்னு சொல்கிறேன் சைவத்தில். ஒரு அம்மா, நாமக்கல்கார அம்மா, நம்ம யூடியூப்பில் பாடம் கேட்டிருக்குது. ஒரு வயசான அம்மா. எது எப்படியா பார்த்துறோன்னா அந்த அம்மாவுக்கு ஆசை. அவங்க உறவினர் ஒருத்தர் எங்கள் மையத்தில் படிக்கிறார். அவரை பிடிச்சிட்டு மையத்துக்கு வந்துட்டு வகுப்பு அட்டன் பண்ணிவிட்டு, அது நான் உங்களுடைய வகுப்பு அவ்வளோ எளிமையாக இருக்குது, உங்களை பார்க்கணுன்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி தானுபவன் மூலமாக நம்ம யூடியூப் நம்பர்லாம் கொடுத்து அனுப்பிவிட்டேன். கேட்டு எப்போ வேணாலும் வாங்க, நீங்கள் சாதாரணம் வரலான்னு சொல்லிவிட்டேன். ஆடி தானே நமக்கு வகுப்பு. நேற்று நடந்தது. ஆடி 18ஆம் நேற்று இல்லை, நேற்று என்னது, நேற்று என்ன பண்டிகை? ஆடி. அங்கே எங்கள் கரூரில் 63 விழா, பிரம்மாண்ட விழா. கரூர் ஆங்கிலேயர் கோயிலில் மாணவர்களே வரமாட்டாங்க. நாங்கள் 72 பேர் வந்திருந்தாங்க. ஒரு நியூ மாணவர்கள் யாரும் மிஸ் கிடையாது.
பழைய மாணவர்கள் அங்கங்குமா இருந்தாங்க. அங்கே போய் கொஞ்சம் பேர் பார்த்துட்டு பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் வந்திருந்தாங்க. சௌரிராஜன் ஐயா, பிறகு நம்முடைய இந்த ஐயா ஒரு ஐயா உண்டுல்ல, அது சகப்பார்ப்பார் ஒருத்தர், அந்த ஏரியாவில் ஃபேமஸ். அவர் உடம்புலாம் அப்படி சிவப்பு சப்பா இருக்கும், ஒரு பெரியவர், நல்ல பெரிய ஆட்களுடைய விழா அது. நான் அந்த மதுரையில் விருது வாங்கும்போது அவர் வாங்கினார், சைவ சித்தாந்தத்துக்கு 2 பேர் தான் வாங்க. அவரும் வாங்கினவர். சொக்கலிங்கையா இல்லை, சொக்கலிங்கையா மாதிரியே இருப்பார் இன்னொருத்தர், அந்த ஏரியாவில் ஃபேமஸ். அவருடைய சொற்பொழிவு அங்கே இங்குமா இருந்தாங்களே தவிர. சீகம்பட்டி ராமலிங்க ஐயா, சீகம்பட்டியாக இருப்பாங்க எங்கள் ஏரியாவில், கரூர் ஏரியாவில். எங்கள் ஏரியானா கரூர் ஏரியாவில் 72 பேர் வந்திருந்தாங்க. எதுக்கு சொல்கிறோம்? அந்த நம்ம எதை கையாளணும்? எளிமையாக இருக்கணும். பாடம் வந்து எளிமையாக இருக்கணும். அதே இவ்வளவு செய்தி இந்த மாதிரி பதிகத்தில் இருக்குது. நம்ம இன்னும் இதை முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த இருபாவையும் நம்ம இதுக்குள்ளே இணைக்கணும். இருபாவில் வந்து அந்த 10, 11, 12, 13 வரைக்கும் இந்த ஆராய்ச்சி நடக்கும். குருவருடன் வாசனிக்கம், அதை நம்ம இணைச்சி படிக்கணும். வாய்ப்பு இருக்கும்போது படிக்கணும். சிவாயனம். நாளைக்கு காந்தி நகர் போயிடலாம். போய் ரொம்ப நாள்